அனைவருக்கும் வணக்கம். NPM சார்பிலே கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகும் நிறைவேற்றப்படாத மக்கள் பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். குறிப்பாக ராதாநகர் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமேடைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அந்த திட்டத்தில் வழி இருந்தும் இதுவரைக்கும் அமைக்கப்படவில்லை. வைஷ்ணவ காலேஜ் ரயில்வே கேட்டில் அரசு பேருந்து சென்று வரும் வகையில் 2014ஆம் ஆண்டு 60 கோடி ரூபாய்க்கு திட்டம் தீட்டப்பட்டும் இதுவரையில் அந்த வேலை நடைபெறவில்லை. அதன் காரணமாக கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் தீவில் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் எந்த அடிப்படை வசதியிலும் இதுவரை செய்யப்படவில்லை. பல முறை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தை நாங்கள் அணுகி எடுத்து கூறிய போதும் இதுவரை அதற்கான முயற்சிகள் நடைபெறவில்லை. அஸ்னாபுரம் பகுதியில் மின்வெட்டு, குறைந்த மின்னழுத்தம் போன்ற சிரமங்களிலிருந்து மக்களை காப்பதற்காக அங்கே ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டது. இதுவரை அந்த பணி நடைபெறவில்லை. அதே போல் நீர்நிலைகளும் நீர்வழித்தடங்களிலும் வரத்து கால்வாய், நீர் வெளியேற்றும் கால்வாய் மூலமாக அனைத்து நீர்நிலைகளும் இணைக்கப்பட்டு இருந்தன. ஆனால் தற்போது அவையெல்லாம் மாறிய சூழ்நிலையிலே நீர் ஏரிகளிலிருந்து நீர் வெளியேறு, அதாவது அடுத்த ஏரிக்கு செல்வதற்கு பதிலாக குடியிருப்பு பகுதியில் செல்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக புத்தேரியிலிருந்து கீழ்கடலைக்கு ஒரு 20 அடி கால்வாய், மழைநீர் கால்வாய் சென்று கொண்டிருந்தது. அந்த கால்வாயை பிரிஸ்டீஜ் குரூப் என்ற தனியார் நிறுவனம் அதை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த கால்வாயை இப்போ இல்லாமல் போய்விட்டது. இதன் காரணமாக நடேச நகர், சூர்யா அவென்யூ, ஐஸ்வர்யா நகர், செந்தில் நகர், அருள்முருகன் நகர், செந்தில் நகர் கிழக்கு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் கிட்டத்தட்ட மயிலரசு நகர், அதே போல் கிட்டத்தட்ட சிவன் கோயில் வரையில் அதோட பாதிப்பு இருக்கிறது. அந்த கால்வாயை, அந்த ஆக்கிரமிப்புகளை எடுத்துவிட்டு அந்த கால்வாயை முழுமையாக பராமரிக்க வேண்டும். அதே போல் நெவலிச்சேரியிலிருந்து வெளியேறும் கால்வாய் இன்னும் அமைக்கப்படாமலே உள்ளது. அதையும் விரைந்து அமைக்க வேண்டும். எல்லா நீர்நிலைகளும் நீர் வரத்து கால்வாயும் நீர் வெளியேற்றும் கால்வாயும் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். மழைநீர் கால்வாய்கள் அனைத்தும் மழை காலத்துக்கு முன்பாக தூர்வாரப்பட வேண்டும். மழை நீர் கால்வாய்கள் இல்லாத பகுதிகளில் மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட வேண்டும். சாலைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள், அதாவது குறிப்பாக ராஜேந்திர பிரசாத் சாலை, ஸ்டேஷன் சாலை, ராதாநகர் பிரதான சாலை, தர்கா சாலை போன்ற பல்வேறு சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் சென்று வருவதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இதுபோல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஆனால் எந்த வித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினாலே மேலும் நாங்கள் இது போன்ற முயற்சிகளை நாங்கள் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 15 வருஷமா போராடுறீங்க. இன்னைக்கு இங்கே போராட்டம் நடத்துறதுக்கான முக்கிய காரணம் எங்களுக்கு இது கோரிக்கையே நிறைவேறலையே, வந்திருக்கிற புது அரசாவது இதை கவனிப்பாங்கிற ஒரு எண்ணத்துல நாங்கள் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. இந்த இடத்துல வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முக்கியமான ஒரு இது இருக்கும்ல. இந்த இடத்துல பண்றதுக்கு காரணம் புத்தேரி எல்லாம் இந்த பகுதியில இருக்குது. புத்தேரி, நெமிலிச்சேரி ஏரி எல்லாம் இங்கே இருக்குது. அதனால இந்த இடத்த நாங்கள் செலக்ட் பண்ணோம். சார், கோடை காலத்தில் எப்படி குடிநீர் எப்படி வருதா இல்லையா? பாதாள சாக்கடை திட்ட பணிகள்லாம் என்ன பிரச்சனையா? பாதாள சாக்கடை திட்ட பணிகள் இப்போ வெயில் காலத்தில் கொஞ்சம் குறைவிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா தெரியும் நிறையா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அனுபவிக்கிறது தான். குடிநீர் சில ஏரியாவில் 4 நாளைக்கு ஒரு தடவை வருது, சில ஏரியாவில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வருது. இதை முறையாக விநியோகிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. தனியார் நிறுவனமான பிரஸ்டேஜ் ஆக்கிரமிப்பு சொல்லிங்க, அதுதான் முக்கியமாக இன்னைக்கு எல்லாரும் அசம்பிளியாக இருக்கீங்க. அங்கே போய் பார்க்கும்போது அதோட திட்டப்பணிகள்லாம் குறித்து அதை வருவாய்த்துறை அதிகாரிலாம் பார்த்தாங்க. என்ன சொல்கிறாங்க, எதனால அப்படி அவங்க தனியார் நபர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க? அதாவது காரணம் அவங்க இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த ஆக்கிரமிப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே பண்ணிட்டாங்க. ஒரு காம்பவுண்டு போட்டு காங்கிரீட் காம்பவுண்டு போட்டாங்க. அதனால இந்த பகுதியில் தண்ணி வெளியேறல. அந்த காங்கிரீட் காம்பவுண்டு தடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பல எம்எல்ஏ கூட்டி போய் நாங்கள் அது சின்ன ஒரு ஓட்டை தான் போட்டு விட்டோம். அது பத்தலை. அந்த கால்வாயின் தூண்டுறதுனால மேலும் பிரச்சனை அதிகமாகவே நாங்கள் இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதிகாரிகள், தாசில்தார், பிடபிள்யூடி ஆளுகள்லாம் அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அது நடவடிக்கை எடுத்து அதை நாங்கள் ரீடைன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்ணுவாங்க. அதேதான். அதனால தான் நடேச நகர்லாம் பாதிக்கப்படுது. அதுதான் காரணம். மழைநீர் கால்வாய் அங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. அங்கே கால்வாயே இல்லை. அதனால தான் சரவணா ஸ்டோர் பின்பக்கம் உள்ள கால்வாய்களும்
அப்படியே அதையும் ரீடைன் பண்ணுங்கிறது கேட்டுக்கிறோம். இப்போ வந்து சமீப மழையில் வந்து இந்த எர்ணகுடி ரோட்டில் வந்து இந்த பேனர்கள்லாம் ரோட்டில் வந்து விபத்து ஏற்பட்ட காட்சிகள்லாம் வெளியாகுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம். அது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கு முறையான நடவடிக்கை எடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு உயிர் இந்த பக்கத்தில் இருந்து அதாவது நாங்கள் போய் ஒரு முறையாக மக்கள் உண்மையான கோரிக்கைகளுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வருது, ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இதுக்கு அதை போய் தடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களால் எந்த பாதிப்பும் பொதுமக்களுக்கு எப்போதும் ஏற்படுறதில்ல. பாதுகாப்பு, அதாவது பொதுமக்கள் போக்குவரத்துக்கும் இந்த மாதிரி எந்த இடங்களும் நாங்கள் பண்ணுறது கிடையாது. மக்கள் கோரிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து தான் இதை செய்கிறோம். இந்த மாதிரி முயற்சிகள் வந்து அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி தான் அந்த முறையில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை மாதிரி பொதுமக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையில் உள்ள விஷயங்களை தடுத்து நிறுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். முருகையன், இணைப்பு மைய செயலாளர்.